உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS News Digital 24/7 connected. சார், இப்போ தருமபுரி மக்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு ஃபெசிலிட்டிஸ் உள்ள பஸ் ஸ்டாண்ட் வந்து பண்ணதுக்கு எப்படி சார் இந்த ஐடியா வந்துச்சு உங்களுக்கு? சார், ஐடியா வந்து நம்ம அதிகாரிகள் வந்து தொடர்பு கொண்டு கேட்டாங்க. தருமபுரியில் வந்து புறநிலை பேருந்து அமைக்கணும், ஏன்னா டிராஃபிக்னால நிறைய பேருந்து உள்ள வரதில்லை. மக்களுடைய கோரிக்கையை வந்து நிறைவேற்றினா இடம் வேணுன்றாங்க. இடம் இல்லாதனால வந்து தள்ளி போயிட்டே இருந்தது. அப்போ வந்து அதிகாரி கேட்டாங்க, தருமபுரி இடம் இருக்கிறதுக்கு ஏதாவது தேர்வு செஞ்சு கொடுக்குறாங்க. எங்கேயும் கிடைக்கல. அப்புறம் நாங்களே வந்து எங்களுடைய ஃபேமிலியில் நானும் என்னோட சகோதரர் மணிவண்ணன் சார் எல்லாம் உட்காந்து பேசணும். ரைட் நம்ம கொடுப்போம் அப்படின்னு சொன்னோம். ஆனால் எப்போ வரும்னு சொல்ல முடியாது, இலவசமாக கொடுக்கணுன்னாங்க. ஓகே, பரவாயில்ல கொடுப்போம். மாவட்டம் முன்னேறதுக்கு கல்வியால் எவ்வளோ செஞ்சிட்டோம். சரி, இது ஒன்று ஏன் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிஸ்டர்ஸ் எல்லாமே ஒத்துழைப்போட நம்ம வந்து லேண்டை ஹேண்ட் ஓவர் பண்ணி, ஏன்னா 7 ஆண்டுகள் ஆயிடுச்சுன்ற ஒரு வருத்தம் தானே வழியா இன்னைக்கு 7 ஆண்டுகள் பொறுமையாக இவ்வளோ தூரம் கடந்து வந்திருக்கோம்னாக்க, ஏன்னா எல்லாருக்கும் இது ஒரு எக்ஸாம்பிள். தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை பேருமே எப்படி இது PPP மாடல் தனியார் வந்து ஒரு பேருந்து நிலையத்தை பாதுகாக்க முடியுமா, பேருந்து நிலையத்தை பராமரிக்க முடியுமா அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் எப்படி சார் முடியுன்றாங்க. அதுதான் எங்களுடைய முயற்சி, எங்களுடைய பெரிய முயற்சி. எங்களுக்கு அதிகாரிகள் மற்ற அமைச்சர் அத்தனை பேருமே நல்ல ஒரு விஷயம் இது செய்யுங்கன்னு சொல்லி ஊக்குவித்து அதில் இருக்கக்கூடிய இடையூறுகள் அத்தனையுமே கலைந்து இருக்கக்கூடிய NOC கொடுக்கறதுல எல்லா அதிகாரியுமே கொடுத்து இதில் இருக்கக்கூடிய மின் விளக்குகள், இங்கே இருக்கக்கூடிய EB கனெக்ஷன்ஸ் கொடுக்கறதுலேருந்து ரோடு சாலை அமைக்கிறதுலேருந்து அத்தனையுமே வந்து நமக்கு செஞ்சு கொடுத்தாங்க. நம்மளால் வந்து எங்கள் ஃபேமிலிக்கு என்னன்னா இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. என்னோட தந்தையார் அவர்கள் வந்து இங்கே இருக்கிற என்னோட சொந்த மண்ணில் எங்களுக்கு வந்து கிடைச்ச ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டோம். அவ்வளோதான். யாருமே வந்து நினைக்கல. நாங்கள் நினைச்சோம் வருமா வராதுன்னு சொல்லி 7 ஆண்டுகள் வந்து எல்லா இருக்கக்கூடிய தருமபுரி மக்கள் அத்தனை பேருமே வந்து பட்டிமன்றம் நடத்திட்டு இருந்தாங்க. இது வரும்னு சொல்றது, வராதுன்னு சொல்றது. அத்தனை பேருக்கு இன்னைக்கு ஒரு விடை கிடைச்சிருச்சு. இவனுடைய முயற்சி எடுத்தோம், வந்துருச்சு அப்படின்றது அந்த பெருமை தான் எங்களுக்கு. அந்த ஒரு சந்தோஷம் தான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இது மூலமா நிறைய டெவலப் ஆகணும் சார் தருமபுரி. கண்டிப்பா சார், கண்டிப்பா ஒரு பக்கத்துலேயே இருக்கிறதுனால இண்டஸ்ட்ரியல் வருது இல்லையா உங்களுக்கு, சிப்காட் வரப்போகுது. 2 பேர் இதில் பாருங்க, இந்த பஸ் ஸ்டாண்ட்ல எக்ஸிஸ்டிங் சேலம் டு பெங்களூருடைய தேசிய நெடுஞ்சாலை அமைஞ்சிருக்கு. இப்போ புதுசாக போடக்கூடிய தருமபுரியிலேருந்து நம்ம சேலத்துலேருந்து நம்ம பெங்களூர் போகிறதுக்கு இருக்கக்கூடிய புதிய பேருந்து, இது புறநகர் பேருந்து நிலையம் ராயக்கோட்டை வழியாக போகிறது, பாலக்கோடு ராயக்கோட்டை வழியாக ஒசூரை தாண்டி போய் எலக்ட்ரானிக்ஸில் ஜாயின். அந்த பைபாஸ் ரோடு இங்கே பக்கத்தில் இருக்குது. வலதுபுறம் எக்ஸிஸ்டிங், இடதுபுறம் இருக்குது புதிதாக போடக்கூடியது. இதுக்கு இடையில இருக்குது சிப்காட் அருகில் வந்துருக்கு. அப்புறம் எப்படி டெவலப் ஆகாமல் இருக்கும்? கண்டிப்பாக பாருங்கள், 2 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த இடமே தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு மாறுதல் இருக்கும். தருமபுரி தேவையான ஒரு முன்னேற்றத்திற்கு நமக்கு இது வந்து கண்டிப்பாக அந்த பஸ் நிலையம் அமையும் என்று எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. தருமபுரி மாவட்டமுக்கு வந்து இன்னைக்கு ரொம்ப முக்கியமான நாள். இன்னைக்கு பப்ளிக் அண்ட் பிரைவேட் பார்ட்னர்ஷிப்போட தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து DNC குரூப்போட பார்ட்னர்ஷிப்போட இன்னைக்கு தருமபுரி டிஸ்ட்ரிக்டோட பஸ் ஸ்டாண்டை வந்து திறந்திருக்கோம். இது ரொம்ப முக்கியமான நாள் தருமபுரி மக்களுக்கு. தருமபுரி வந்து எப்பயுமே ரொம்ப பின்தங்கிய மாவட்டம்னு ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு தருமபுரி ஒரு ஸ்டெப்பும் வந்து மேலே போக போக வந்து அந்த பேரும் அந்த இதுவும் வந்து மாறுது. நல்லா வளர்ற மாவட்டம், நல்லா வளர்ந்த மாவட்டமுக்கே மாறி போய்கிட்டு இருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த நம்ம டிஸ்ட்ரிக்ட் பஸ் ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா சிட்டியில் என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குமோ எல்லா ஃபெசிலிட்டிஸோட இன்னைக்கு வந்து நம்ம தருமபுரி பஸ் ஸ்டாண்ட் வந்து இன்னைக்கு அமைக்கப்பட்டிருக்கு. டாய்லெட் ஃபிட்டிங்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜாகுவார் ஃபிட்டிங்ஸு,
பஸ் ஸ்டாண்டுக்குன்னு ஒரு லிங்கே இல்லாமல் அந்த அளவுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டும் அந்த அளவுக்கு வந்து தருமபுரி மக்களும் பயன்படணும் அப்படின்றதுக்காக அந்த அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டோட இதை வந்து கொண்டு வந்து மக்களுக்காக பண்ணியிருக்கு. எல்லா மக்களும் தருமபுரி மக்களும் ஒன்றா சேர்ந்து நம்ம இந்த தருமபுரி மக்களில் நம்ம தருமபுரி வளர்ச்சியிலையும் வந்து பங்கேற்று இந்த பஸ் ஸ்டாண்டை வந்து மேலும் மேலும் நல்ல முறையில் வந்து கொண்டு போய் சேர்க்கணுன்றது எங்களோட வேண்டுகோள். நன்றி, வணக்கம். அதான் ப்ரீமியம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குல்ல சார், இது பிளான் பண்ணும்போது இப்படி தான் இருக்கணும்னு பிளான் பண்ணீங்களா? லைக் நல்ல ஒரு பெஸ்ட் ஃபெசிலிட்டிஸ் தரும். நம்ம டிஎன்சி குரூப்போட அவங்க நம்ம எடுத்துட்டு போறப்ப டிஎன்சின்னு நம்ம பண்றப்ப எதை பண்ணாலும் வந்து ஒரு ஸ்டாண்டர்டோட நம்ம பண்ணணும், அந்த ஸ்டாண்டர்டோட கொண்டு போகணும். ஏன்னா மக்கள்கிட்டயும் பாத்தீங்கன்னா டிஎன்சி பண்றாங்கன்னா அது வந்து ஒரு ஸ்டாண்டர்டோட இருக்குன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். நமக்கும் என்னன்னா நம்ம டிஎன்சி குரூப் வந்து ஆரம்பிச்சது வந்து 1987 வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்கூல்ஸ் எல்லாம் இங்கேருந்து தான் ஆரம்பிச்சது. நமக்கு வந்து அடிக்கலமா இருந்தது வந்து தருமபுரி மாவட்டம். ஸோ தருமபுரி மாவட்டமுக்கு நம்ம பண்ணணுன்றப்ப அப்படி ஒரு வாய்ப்பு வந்து நமக்கு கவர்மெண்ட்ல இருந்து கிடைச்சப்ப நல்லபடியா சொல்ற மாதிரி இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லெவலோட நம்ம பண்ணணும்னு பிளான் பண்ணி இன்னைக்கு இங்க பாத்தீங்கன்னா இந்த பஸ் ஸ்டாண்ட்ல மட்டும் சேர்த்து 130 கேமரா இருக்கு. அது இல்லாம ஒரு 4 ரெஸ்டாரண்ட்ஸ், பேக்கரிஸு, மெடிக்கல் ஷாப்ஸ் எல்லா ஃபெசிலிட்டியோட நம்ம வந்து இந்த பஸ் ஸ்டாண்டை வந்து கொண்டு போய் மக்களுக்காக சேர்த்திருக்கோம். நமது தருமபுரி நகராட்சி பேருந்து நிலையத்தினை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைக்கப்பட்டதை தொடர்ந்து நமது தருமபுரி நமது டிஎன்சி இளங்கோவன் ஐயா அவர்களை வாழ்த்து வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நம்முடைய தமிழக முதலமைச்சர் கரங்களாலே இன்று துவங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நம்ம தருமபுரி புதிய பேருந்து நிலையம் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையிலே நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் தருமபுரி சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள், நம்முடைய நகர செயலாளர் அவர்கள், எல்லாரும் நம்முடைய கமிஷனர் அவர்கள் எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு தருமபுரியில் இந்த 5ஆம் தேதி என்பது எல்லாரும் நீண்ட நாள் எதிர்பார்த்த இந்த நாள் வந்து ஒரு 7 வருடங்களுக்கு பிறகு இந்த நிலம் வந்து ஒப்படைச்சு 7 years ஆச்சு. நம்முடைய மாவட்ட ஆட்சியாளர்கிட்ட எம்பிட்டு சொல்லிட்டு இருந்தோம், இது உங்கள் கரங்களால் தான் திறக்க போட்டு இருக்குமான்னு. அதே மாதிரி இன்னைக்கு வந்து அவருடைய கரங்களை திறக்கிறதுக்கு ஒரு அளவு இருந்துச்சு. நம்முடைய திறந்து வைத்து நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கும் இந்த அதிகாரிகள் மற்றும் இதில் ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் அனைத்து கட்சிகளுக்கும் மற்றும் இங்க இருக்கக்கூடிய தொலைக்காட்சி நண்பர்கள் மற்றும் நம்முடைய எஸ்பி அவர்கள் மற்றும் நம்முடைய மற்ற இங்க இருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவருக்குமே என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். நமது தருமபுரி சட்டப்பேரவை உறுப்பினர் அவர்களை வாழ்த்து வழங்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். தருமபுரியுடைய புதிய பேருந்து நிலைய திருப்புறா நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி நடந்து கொண்டிருக்கும் மாவட்டத்துடைய ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் தருமபுரி பாராளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய வழக்கறிஞர் மணி அவர்களுக்கும், நகரமன்ற தலைவி மரியாதைக்குரிய லட்சுமி நாட்டான் மாதவ் அவர்களுக்கும் மற்றும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கும் மரியாதைக்குரிய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர், மாவட்ட வருவாய் அலுவலர்கள், கோட்டாட்சியர்கள், அனைத்து துறை அலுவலர்கள் மற்றும் மக்கள் பிரதிநிதிகள், பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்கள், அனைத்து கட்சி நண்பர்கள் உள்ளிட்ட அனைத்து பெரியோர்களுக்கும் என்னுடைய பணிவான காலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நமது மாவட்ட ஆட்சித்தலைவரை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு என்ன செய்யணும், குறைகள் என்ன, அதுக்காக தான் பேச வச்சது. புதிய பேருந்து நிலையத்திலிருந்து நிறைய பேர் ஆரம்பிச்சுட்டாங்க. பழைய பேருந்து நிலையம் அங்க அப்படியே போயிடும், மக்கள் எப்படி நினைக்கிறாங்க. ஆனா கண்டிப்பாக பொதுமக்களுக்கும் அங்குள்ள மக்களுக்கும் எந்தவித பிரச்சனை இல்லாம மாவட்ட ஆட்சி அந்த பஸ் ஆர்டிஓ பேசினார். ஒட்டப்பட்டியில இருந்து பஸ் சேலம் பஸ் வருதுன்னா அங்க தனியார் இலவச பேருந்து எப்பயுமே இருக்கும், நேரா அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு போயிடலாம். அதனால பொதுமக்கள் அதே மாதிரி இங்கிருந்து போறதுக்கும் அந்த இலவச பேருந்து மக்களுக்கு எந்த நேரத்தில் எந்த குறைகள் இல்லாம கண்டிப்பாக நிறைவேற்றி தருவார் என்ற நம்பிக்கை உள்ளது. அது மட்டும் இல்லாம எந்த ஒரு மக்களுடைய அடிப்படை உடனே செஞ்சு கொடுத்துருவாரு. அதனால பொதுமக்கள் பத்திரிகை மக்களுடைய பிரச்சனை இந்த பஸ் ஸ்டாண்டுனால ஏதாவது அப்படி தெரிஞ்சுன்னா கண்டிப்பா சொல்லுங்க, அது நிறைவேற்றி கொடுக்கலாம். ஏன்னா ஒரு மாவட்டம் வளர்ச்சினும் போது மக்களுடைய நெருக்கம் ஏற்கனவே தருமபுரியில பயங்கர நெருக்கமா இருக்குது. நானும் தொடர்ந்து அந்த நாளோட பெரிய மேம்பாலம் கேட்டிருக்கிறேன். அதனாலதான் பஸ் ஸ்டாண்ட் கொஞ்சம் நெருக்கம் குறையும். அதே மாதிரி கூட நம்ம ஆர்டிஓ இது கலெக்டர் உட்காந்து சொன்னேன், சார் அந்த ஒட்டப்பட்டி ரோடு அகலப்படுத்தணும், இங்க ஆட்டோ ஸ்டாண்டு, இங்க ஒரு ஆட்டோ ஸ்டாண்டு, எல்லாம் சுத்தி ஆட்டோ போடணும், செஞ்சா மக்களுக்கு எந்தவித பிரச்சனை இருக்கக்கூடாது. அதனால இந்த பஸ் நிலையத்துல இன்னும் ஏதாவது குடிநீர் ஆகட்டும், கழிப்பறை, உணவுக்கு டீ, இது மாதிரி உடனே மக்களுடைய பிரச்சனை தீர்த்துருவாங்க தெரிவித்துக் கொண்டு இறுதியாக ஒரு மாவட்ட நிர்வாகத்திற்கு ஒரு கோரிக்கை. ஏனென்றால் தருமபுரி மாவட்டம், தருமபுரி ஆண்ட தகடூர் மன்னன் உலகத்துக்கு இந்தியாவுக்கு கருத்தை கொண்டாந்த அந்த அதிகமான் மன்னனுடைய பெயர்ல தருமபுரி இந்த பேருந்து பெயர் வைக்கும் என்ற ஒரு நிர்வாகம் சார்பாக தமிழக அரசுக்கு
மக்கள் சார்பாகவும் நான் கேட்டுக்கொண்டு ஒரு கோரிக்கை வைத்து மாவட்ட நிர்வாகம் அனுமதி கேட்டுக்கொண்டு இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு இந்த இடத்தை நகராட்சி நிர்வாகத்துக்கு இலவசமாக வழங்கிய மரியாதைக்குரிய டிஎன்சியினுடைய அவங்களுடைய குடும்பத்தார் இளங்கோன் மணிவண்ணன் உள்ளிட்ட அவர் அனைவருக்கும் என்னுடைய மனமான நன்றிகள், பாராட்டுகள். அது மட்டும் இல்லாம இன்னும் மக்களுடைய பிரச்சனை இந்த பஸ் ஸ்டாண்ட் வளர்ச்சிக்கும் அந்த பழைய பஸ் ஸ்டாண்ட் வளர்ச்சிக்கும் அப்படி இடையில இன்னும் கொஞ்சம் நீங்க பணியாற்றணும் கேட்டுக்கொண்டு அனைவருக்கும் நன்றி கூடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தருமபுரி நகராட்சிக்கு மேலும் ஒரு மணிமகுடமாய் இன்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அருமையான புதிய பேருந்து நிலையத்தினை திறந்து வைத்திருக்கிறார்கள். தருமபுரி மாவட்ட நிர்வாகத்தின் சார்பிலும் தருமபுரி மாவட்ட மக்கள் சார்பிலும் மனமார்ந்த நன்றிகளை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு இத்தருணத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்த மதிப்பிற்குரிய தருமபுரி நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும், மதிப்பிற்குரிய சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும், மதிப்பிற்குரிய சேர்மன் மேடம் அவர்களுக்கும், அனைத்து கவுன்சிலர்களுக்கும் மற்றும் ஏனைய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளுக்கும், ஊடகத்துறை நண்பர்களுக்கும், பொதுமக்களுக்கும் இந்த திட்டத்தினை அருமையாக செயல்படுத்துவதற்கு நிறைய ஆலோசனைகள் எல்லாத்தையுமே வழங்கிய அனைத்து கட்சியைச் சேர்ந்த நண்பர்களுக்கும், காவல்துறை நண்பர்களுக்கும், நம்ம இந்த நிகழ்ச்சிக்கு மிகவும் ஒரு உறுதுணையாக இருந்து நமக்கெல்லாம் ஒரு நல்லதொரு வழிகாட்டியாக இருந்த மாண்புமிகு வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மற்றும் இந்த தருணத்துல என்னுடன் பணியாற்றிய சக அன்பு அலுவலர்கள் அனைவருக்கும் இந்த தருணத்துல மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்ப அருமையா நம்மளுக்கு வந்துருச்சு. இதுக்கு நல்ல ஒத்துழைப்பு கொடுத்த எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இதற்கு நல்லதொரு முறையில இடத்தையும் கொடுத்து அருமையாக கட்டி கொடுத்த அவங்க டிஎன்சி குழுமத்தை சார்ந்த நண்பர்களுக்கும், ஏன்னா ஒரு நல்ல உள்ளத்தோடு கொடுத்திருக்கிறாங்க, அவர்களுக்கு இந்த தருணத்துல மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்ப அடுத்ததா நாம எல்லாருமே சேர்ந்து எப்படி இதை ஒரு அருமையான புதிய நகர பேருந்து நிலையத்தை கொண்டு வந்திருக்கோமோ, அடுத்ததா பஸ் போக்குவரத்து பொதுமக்களுக்கும் அனைவருக்குமே எளிதாக இருக்கக்கூடிய வகையில இப்ப ரூட் எந்தெந்த ரூட் எல்லாம் பஸ் வரும் அப்படிங்கிற நிறுத்தங்கள் குறித்த அறிவிப்பு நேத்தே வெளியிட்டிருந்தோம் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில். அதற்கு 30 நாட்கள் அவகாசம் கொடுத்திருக்கிறோம். உங்களுக்கு ஏதாவது ஆலோசனைகள் அல்லது ஏதாவது நீங்க சொல்லணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுலயே வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு, இமெயில் ஐடி கொடுத்திருக்கோம், தபால் அனுப்பலாம், எப்படி வேணாலும் அனுப்பலாம். உங்களுடைய ஆலோசனைகள் வரவேற்கப்படுகிறது. இது ஒரு பரிட்சாத்தமான முறையில நம்ம அதை பண்றோம். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான தேவைகள் இருக்கும். தினசரி அலுவலகம் வர்றவங்களுக்கு வேற மாதிரி தேவைகள் இருக்கும். தினசரி ஏழை எளிய அன்றாட மக்கள் கூலி வேலை செய்யறதுக்கு அவங்களுக்கு வேற மாதிரி நிறுத்தங்கள் தேவைப்படும். ஒரு பஸ்ல இருந்து இன்னொரு பஸ் கனெக்டிவிட்டி போறதுக்கு அதுக்கு பொதுமக்கள் நிறைய பேர் வருவாங்க. அதை கிராஸ் பண்ணும்போது அவங்களுக்கு வேற மாதிரியான தேவைகள் இருக்கும். எல்லாருடைய தேவைகளையும் பூர்த்தி செய்வோம். உரிய ஒத்துழைப்பு இதுவரை எப்படி கொடுத்தீங்களோ அதே போல அனைத்து மக்களும் தருமபுரி நகராட்சிக்கு இந்த மேலும் ஒரு மணிமகுடமாய் வந்திருக்கிற இந்த விஷயத்துக்கு இனிவரும் காலங்களிலும் நல்ல ஒத்துழைப்பை நல்கி, இப்ப ரூட் சார்ட் என்னென்னங்கிறத ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இருந்தாலும் இப்ப ஆர்டிஓ சொல்லுவாங்க, அதை கேட்டுக்கங்க. கேட்டுட்டு உங்களுடைய ஆலோசனைகள் வரவேற்கப்படுகிறது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னைக்கு இப்ப எல்லா பத்திரிகை செய்திகளுமே வாட்ஸ்அப் நம்பர், இமெயில் ஐடி, மேலும் அட்ரஸ் கொடுத்திருக்கோம். அதுல உங்களோட ஆலோசனைகளை நீங்க தார்மீகமா ஜனநாயக முறைப்படி நீங்கள் தெரிவிக்கலாம். தருமபுரி மாவட்டமும் தருமபுரி நகரமும் வளர்ந்து கொண்டிருக்கிற நகரமும் மாவட்டமும் ஆகும். தருமபுரி மாவட்டம் பின்தங்கிய நிலை என்பதை மாற்றி நலிந்த நிலை என்பதை மாறாக இப்பொழுது வளர்ந்து கொண்டிருக்கிற மாவட்டமாக தருமபுரி இருப்பதை நாம் எல்லாம் எண்ணி பெருமைப்படுகிறோம். அதே போல தருமபுரி நகரமும் வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிற ஒரு சூழல். தேவையை கருதிதான் இந்த புதிய பேருந்து நிலையம் பல்வேறு நெருக்கடிகளுக்கு இடையில் இன்று முதலமைச்சர் அவர்கள் துவங்கி வைத்திருக்கிறார்கள். நம்முடைய தருமபுரி என்று சொன்னால்
டிஎன்சி மணிவண்ணன், டிஎன்சி இளங்கோவன் அவர்களை பற்றி அறியாதவர்கள் யாரும் இருக்க முடியாது. அவருடைய அப்பா எனக்கு வேண்டிய மிகவும் நெருக்கமானவர். இவர்களும் அவருடைய புதல்வர்கள் இருவரும் எங்கள் குடும்பத்தில் ஒருவராக பழகக்கூடிய ஒரு பெருமைக்குரிய குடும்பத்தை சார்ந்த அவர்களின் பங்களிப்போடு இந்த பேருந்து நிலையம் இங்கே கட்டி முடிக்கப்பட்டு நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் முன்னிலையில் முதலமைச்சர் அவர்களால் துவங்கப்பட்டு இங்கே எல்லோரும் வாழ்த்தி கொண்டிருக்கிறோம். இந்த பேருந்து நிலையம் இன்னும் மேம்படுத்தப்பட வேண்டும். பல்வேறு தேவைகள் அடிப்படையில் நான் கூட ஒரு முறை சுற்றி பார்த்தேன். பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு இன்னும் அடிப்படை தேவைகளை நிறைவேற்ற வேண்டிய சூழலும் இருந்து கொண்டிருக்கிறது. அதை நிறைவேற்ற வேண்டும் என்று நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். எங்கிருந்தாலும் கூட தருமபுரி பேருந்து நிலையத்திற்கு வந்துவிட்டு தருமபுரி நகரத்திற்குள் செல்ல வேண்டும். பக்கத்தில் இருக்கிற ஊர்களுக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு நகர பேருந்து அவசியம் தேவைப்படுகிறது. நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் 2 நாட்களாக செய்திகளிலே கூட சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எந்தெந்த வழியிலே எந்தெந்த பேருந்துகள் வர வேண்டும், செல்ல வேண்டும் என்பதெல்லாம் அவர் பட்டியலிட்டு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய முயற்சி வரவேற்கத்தக்கது. அதே போல பொதுமக்களும் இதை முறையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒரு புதிய பேருந்து நிலையம் வருவது மகிழ்ச்சி என்றாலும் அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டியது மக்களுடைய கடமை. எந்த வகையில் எப்படியெல்லாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று பொதுமக்களுடைய ஒத்துழைப்பும் அவசியம் தேவை என்ற அடிப்படையில் இந்த பேருந்து நிலையம் மேலும் வளர வேண்டும். பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு முழுமையாக வர வேண்டும். நம்முடைய தருமபுரி நகரத்தினுடைய வளர்ச்சிக்கு இந்த பேருந்து நிலையத்தினுடைய வளர்ச்சியும் அடங்கும் என்பதை சொல்லி இந்த பேருந்து நிலையத்தை துவக்கி வைத்திருக்கிற இந்த நிகழ்ச்சியில் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை சொல்லி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். தருமபுரி மாவட்ட மக்களுடைய நீண்ட நாள் கனவாகிய புதிய பேருந்து நிலையத்திற்கு கடந்த 4-5 மாதங்களுக்கு முன்பு அடிக்கல் நாட்டி இன்றைக்கு இந்த புதிய பேருந்து நிலையத்தை மக்களுடைய பயன்பாட்டிற்காக வழங்கி இருக்கின்ற மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சிகளை முன்னிலை பொறுப்பேற்று முதலமைச்சரோடு கலந்து கொண்டு காணொலி காட்சி வாயிலாக இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு சிறப்பு சேர்த்திருக்கின்ற நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் இந்த பேருந்து நிலையம் அலைவதற்கு உறுதுணையாக இருந்து தர்மபுரி மக்களுடைய வளர்ச்சிக்காக என்றென்றும் பாடுபடுகின்ற மாண்புமிகு வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் அதே போல் இந்த தர்மபுரி மாவட்ட மக்களுடைய வளர்ச்சியில் கூடுதல் அக்கறையும் கவனமும் செலுத்துகின்ற மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் இந்த காணொலி காட்சி மூலமாக நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் தர்மபுரி பேருந்து நிலையத்தில் வருகை புரிந்து தலைமையேற்று இந்த விழாவில் சிறப்பித்து இறுதியாக வாழ்த்துறை வழங்க இருக்கின்ற தர்மபுரி மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் எனக்கு முன்னால் வாழ்த்துறை வழங்கி அமர்ந்திருக்கிற தர்மபுரி சட்டப்பேரவை உறுப்பினர் SP வெங்கடேஸ்வரன் அவர்களுக்கும் அதேபோல் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கி இருக்கின்ற பெண்ணாகரம் சட்டப்பேரவை உறுப்பினர் அன்புக்குரிய GKM அவர்களுக்கும் மாவட்ட ஆட்சியரோடு இணைந்து கலந்து கொண்டிருக்கின்ற மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களுக்கும் மாவட்ட வருவாய்த்துறை மாவட்டத்தினுடைய கோட்டாட்சியர் நகராட்சி நிர்வாகத்துறை சார்பில் கலந்து கொண்டிருக்கின்ற மண்டல இணை இயக்குனர் இந்த ஏற்பாடுகளை சிறப்பான முறையில் செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற நகராட்சி தருமபுரி நகராட்சியுடைய ஆணையர், குறிப்பாக நகராட்சி ஆணையருக்கு உறுதுணையாக இருந்து திட்டங்களை செயல்படுத்த உறுதுணையாக இருந்த நகரமன்ற தலைவர் மற்றும் நகரமன்ற உறுப்பினர்கள், அதே போல் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து அரசியல் கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள், பொதுமக்கள், இந்த பேருந்து நிலையத்தை பயன்படுத்தவிருக்கின்ற பயனாளிகள் அனைவருக்கும் எனது முதற்கண் நன்றி கலந்த வணக்கம். ஒரு நகராட்சி, அதாவது ஒரு நகர பகுதி விரிவடைய வேண்டும் என்றால் அதற்கு அடிப்படை தேவைகள் வசதிகள் தேவை. அந்த வகையில் தர்மபுரி நகராட்சியை பொறுத்தவரையில் 10 ஆண்டுகளுக்கு முன்பு இருக்கின்ற மக்கள் தொகையும் 10 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த வாகன போக்குவரத்தும் இன்றைக்கு பல மடங்கு பெருகி இருக்கின்ற காலத்தினால்
தருமபுரி நகராட்சியை பொறுத்தவரை எப்பொழுதும் சாலையில் கடக்க வேண்டும் என்றால் கூட நெருக்கடி நோயாக தான் இருக்கின்றது. ஆகவே இந்த நிலையினை கருத்தில் கொண்டு தர்மபுரியில் வசிக்கின்ற மக்கள், தர்மபுரி மாவட்டத்தில் இருக்கின்ற அனைத்து மக்களுடைய ஆலோசனைகளை கேட்டு அதன் அடிப்படையில் இன்றைக்கு புறநகர் பேருந்து நிலையத்தில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வழங்கி இருக்கின்றார்கள். இந்த புறநகர் பேருந்து நிலையத்தை மாண்புமிகு நமது மாவட்ட ஆட்சியாளர் குறிப்பிட்டதை போல மக்கள் எளிதாக இந்த புறநகர் பேருந்து நிலையத்திலிருந்து நகர பகுதியில் அமர்ந்திருக்கின்ற பேருந்து நிலையத்திற்கு செல்வதற்கு அவர்களுக்கு அவர்களுடைய பயணத்தை மாவட்ட ஆட்சியர் அவர்கள் உறுதி செய்ய வேண்டும். அதே போல அவருடன் இணைந்து பணியாற்றுகின்ற போக்குவரத்து துறையை சார்ந்தவர்களும் காவல்துறையை சார்ந்தவர்களும் இந்த பேருந்து நிலையத்தை பயன்படுத்துகின்ற பயன்பாட்டாளருக்கு எந்த வகையிலும், அது குறிப்பாக காவல்துறையை பொறுத்தவரையில் அவர்களுக்கு உரிய தக்க பாதுகாப்பு வழங்கிட உறுதி செய்ய வேண்டும். காரணம், புதிதாக துவக்கப்படுகின்ற பேருந்து நிலையம், இந்த பேருந்து நிலையத்தில் மக்களுடைய பயன்பாடு, கூட்ட நெரிசல் நாளுக்கு நாள் தான் அதிகரிக்க இருக்கின்றது. அந்த வகையில் காவல்துறையினுடைய கண்காணிப்பு மிகவும் அவசியமாக இருக்க வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக, பொதுமக்கள் வாயிலாக மாவட்ட ஆட்சியரை நான் கேட்டுக்கொள்கின்றேன். அந்த வகையில் வேறு எந்த மாவட்டத்திற்கும் அமையாத அளவில் தேசிய நெடுஞ்சாலையில் பேருந்து நிலையமும், அதேபோல் தேசிய நெடுஞ்சாலையில் சிப்காட் என்ற தொழில் வளாகமும் அமைத்துக் கொடுத்திருக்கின்ற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு தர்மபுரி மாவட்ட மக்கள் என்றென்றும் நன்றியோடு இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு, மக்களுடைய பாதுகாப்பும் பயன்பாடும் சமமான அளவில், அதில் எந்த குறைபாடும் இல்லாத அளவிற்கு மாவட்ட நிர்வாகமும் காவல்துறையும் இதற்கு தகுந்த முன்னேற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொண்டு, இதை ஏற்பாடு செய்து நடந்துகின்ற நகராட்சி நிர்வாகத்திற்கு நன்றி கூறுவதோடு, எல்லோரும் குறிப்பிட்டதை போல எல்லோருக்கும் எல்லாம் இருந்தாலும் அதாவது ஒரு நல்ல உள்ளத்தோடு பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு இந்த இடத்தினை வழங்கி இருக்கின்ற டிஎன்சி நிறுவனத்திற்கு அவருடைய சார்பாக இங்கு கலந்து கொண்டிருக்கிற அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்ற. நன்றி, வணக்கம். ப்ரோ, இப்போ தருமபுரியிலே ஒரு நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு பஸ் ஸ்டாண்ட் வந்து ரெடியாக இருக்குது. அதோடைய கருத்தை பற்றி சொல்லுங்கள். லைக் எப்படி பார்க்குறீங்க? ப்ரோ, நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு பார்க்கும்போது எங்களுக்கும் ரெகுலர் பஸ் ஸ்டாண்ட் மாதிரி தான் இருக்கும்னு நினச்சோம். பட் இங்கே வந்து பார்த்தா இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஃப்ரீ வாட்டர்ஸ், ஆர்ஓ கொடுக்குறாங்க, பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே நல்லாயிருக்கு. ரொம்ப ஹைடெக்காகவும் நம்ம தருமபுரி டெவலப் ஆகிறதுக்கு நல்ல ஒரு அப்டேட்டாக இருக்குது. நல்ல விஷயமா இருக்குது. பப்ளிக் வந்து இது வந்து பார்த்து தான் அது வந்து அவங்களுக்கு புரியும். ஃபேஸ்புக் இதெல்லாம் வந்து வேறு ஏதாவது கமெண்ட்ஸை பார்த்துட்டு அப்படியே பிரேக் ஆகுறாங்க. வந்து பார்த்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தருமபுரிக்கு. இது ரொம்ப ஓகே. அண்ட் நிறைய இடத்துல ஈஸியாக கனெக்ட் ஆகிற மாதிரி சொல்கிறாங்க. இதான் ஹாட் ஸ்பாட் வந்து நிறைய போகிற இடங்கள், சேலம் டு ஓசூர்ன்றாங்க, நிறைய மெயின் பிரான்ச். ஆமாம் ப்ரோ, இது வந்து என்னென்னா நேஷனல் ஹைவேஸு. இப்போ சேலம், கோயம்புத்தூர், பொள்ளாச்சி இந்த சைடுக்கும் இந்த ரோட் கனெக்ட் ஆகும். நாகர்கோவில், திருநெல்வேலி கனெக்ட் ஆகும். லெஃப்ட் பெங்களூர் ஈஸியாக 2.5 hours ரீச் ஆகிறதுக்கு ஹை ஸ்பீட் ஹைவேஸ் ஒன்று இப்போ போட்டிருக்காங்க. அதுவும் இருக்குது. கிருஷ்ணகிரி, சென்னைக்கும் அப்படியே கிடையாது. ரொம்ப வந்து அந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருந்த டைமிங்க்கும் இப்போ வந்து ஒரு 15-20 minutes வந்து எல்லா ஊருக்குமே சேவ் ஆகும் மக்கள் போகிறதுக்கு. ஹைவேஸ்லேயே இருக்கிறனால நம்ம சிட்டி ஊரும் டெவலப் ஆகிறதுக்கு நல்ல வசதியாக இருக்குது இது இப்போ. ஓகே. லாஸ்ட் 7 to 10 years பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆமாம் ப்ரோ, ரொம்ப ஸ்ட்ரகிளாக வந்து டேட் வந்து மாறி மாறி இதாகிட்டு இருந்தது. நிறைய ஒப்பீனியன் கொடுத்துட்டே இருந்தாங்க மாற்றி மாற்றி. பட் வந்து இப்போ வந்து ஃபைனலாக இன்றைக்கி முடிவாக இருக்கிறது எல்லாருக்கும் ஹாப்பி. எங்களுக்குலாம் பப்ளிக் நாங்கள் பார்க்கும்போது இவ்வளோ ஃபெசிலிட்டியோடு இருக்கிறது வந்து நாங்கள் இது பண்ணல. நல்லாயிருக்கு, உண்மையிலேயே சூப்பராக இருக்குது. இப்போ என்னென்னா அங்கேருந்து இங்கே வந்து செட் ஆகிறதுக்கு கொஞ்சம் யோசிப்பாங்க மக்கள். பட் அது டவுன் பஸ் ஸ்டாண்டாகவும் இது ரூட் பஸ் ஸ்டாண்டும் மாறும்போது மக்களுக்கு வந்து இந்த ஊர் டெவலப் ஆகிறதுக்கும் வர்த்தகம் நடக்கிறதுக்கும் ஈஸியாக வந்து ஃப்ரீயாக பஸ் ஏறி போகலாம். ஸோ வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் ரோடு இருக்குது, ஈஸியாக இருக்கும். அது வந்து கொஞ்சம் மாற்றி கன்வெர்ட் ஆகிடுச்சு. மக்களுக்கு தூரமாக இருக்குது, வர முடியாதுன்ற மாதிரி. பட் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. வந்தாங்கன்னா ஃப்ரீயாக பஸ் ஏறி போகிறதுக்கும், இப்போ சேலம் போகிறதுக்கு 1.5 hours ஆகும். இப்போ இதில் வந்து ஒரு 20 minutes சேவ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ரைட்டில் திரும்ப சேலம் பைபாஸ், அவ்வளோதான். தொப்பூர் அப்படியே ஓமலூர் சேலம். இது வந்து ஒரு 20 minutes சேவ் ஆகும். கிருஷ்ணகிரிக்கு ஒரு 45 minutes போவாங்க. அது ஒரு 10
மினிட்ஸ் கண்டிப்பாக கம்மியாகும். ஓகே. நாங்க பார்க்கும்போது ஆட்டோ ஓட்டுநர்கள்லாம் இங்கே வந்து ஸ்டாண்ட் அமைச்சு ஆமாம் கொடுக்குறாங்க. நம்ம பாத்திரம் வெளில தான் நிக்க வச்சிருப்பாங்க. பட் ஆனா இங்க ஒரு ஸ்பேஸ் அமைச்சு அவங்களுக்காக உள்ள இருக்கிறது அவங்களுக்குமே ஒரு வாழ்வாதாரம். ரெண்டாவது வந்து அது கம்பல்சரி கொடுக்கணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க, கொடுத்துட்டாங்க. அது அப்புறம் சைக்கிள் ஸ்டாண்ட் இருக்கு, கார் பார்க்கிங் இருக்கு, நிறைய மால் இதெல்லாம் வரப்போகுதுங்க இன்னும் ஃபியூச்சர்ல. ஆமா சைடில் வரப்போகுது, நிறைய ஷாப்ஸ் வரப்போகுது. அது இல்லாமல் டவுன் பஸ் ஃபுல்லாகவே வந்து இங்கே பார்க் பண்ணிட்டு உள்ளேயே வந்து ட்ராப் பண்ணிட்டு போகிற மாதிரியான ஃபெசிலிட்டி எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால மக்களுக்கு நல்லா ஒரு பெரிய பெஞ்ச் மார்க்காக இருக்கும், பயங்கரமான பெஞ்ச் மார்க்காக இருக்கும். ஊர் நல்லா டெவலப் ஆகும் ப்ரோ. பின்தங்கிய மாவட்டம்னு சொல்லியே ஓடிட்டாங்க. இனிமே வந்து நல்லா இருக்கும். பப்ளிக் வந்து புரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். நம்ம தருமபுரி மாவட்டத்தினுடைய இந்த புதிய புறநகர் பேருந்து நிலையம் உருவானது வந்து ரொம்ப வரலாற்று மிக்க ஒரு சிறப்பு விஷயமா இருக்கும். ஏன்னா இப்போ நம்ம மக்களை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே நிறைய விஷயங்களை வந்து முதல்ல நெகட்டிவிட்டி தான் எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா இப்போ நான் சின்ன குழந்தையா இருக்கும்போது பார்க்கும்போது சேலம் பஸ் ஸ்டாண்ட் இப்போ அந்த பஸ் ஸ்டாண்ட் சுவர்ணபுரியில் இருக்கு இல்லைங்களா, அந்த பஸ் ஸ்டாண்ட் ஓப்பன் பண்ணும்போது நிறைய எதிர்ப்புகள் கிளம்பிச்சு. மக்கள் நடைமுறை கொண்டு வரும்போது நிறைய கஷ்டங்கள் இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பிரச்சனைகளை கொண்டு இருந்தாங்க பிரச்சனைகள் பண்ணாங்க, ஆர்ப்பாட்டங்கள்லாம் கூட பண்ணாங்க. பட் ஆனால் அது கொண்டு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ சேலம் அப்படிங்கிறது வந்து மாநகராட்சி ஆயிடுச்சு. ஸோ இப்போ வளர்ந்து வரக்கூடிய இந்த நகராட்சிகளில் தருமபுரிக்கு இந்த புறநகர் பேருந்து நிலையம் ஒரு மாநகராட்சியாக வர்றதுக்கு பெரிய உதவியாக இருக்குன்றது தான் என்னுடைய மிகப்பெரிய கருத்து. அதில் இந்த மக்கள் இதை ஏன் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, நம்ம மாவட்டம் விரிவடைஞ்சு பெரிய லெவலில் இந்த மாவட்ட நிர்வாகம் வளரணும் அப்படின்னா மக்கள் அனைவரும் இதுக்கு ஒத்துழைப்பு தரணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திருச்சி, நாமக்கல் இந்த மாதிரி நிறைய புறநகர் பேருந்து நிலையங்கள்லாம் இப்போ பார்த்தோம். எல்லாமே ஹைடெக்காக இருக்குது. தனியார் பங்களிப்போடு இதை செய்கிறது வந்து கவர்மெண்ட்டுக்கு நிறைய செலவுகளும் குறையுது. மக்களுக்கும் வந்து ஒரு ஹைஜீனிக்கான ஒரு பிளேஸ் கிடைக்குது. நம்ம எப்போ போனாலும் நம்மளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா பஸ் ஸ்டாண்ட்லேயும் பயங்கரமான ஸ்மெல் இருக்கும். நம்ம போய் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கணும் அப்படின்னா கூட முடியாது. ஒரு 2 hours வந்து கழிச்சு தான் பஸ் இருக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு 10 நிமிஷம் எங்கேயாவது ஒரு ஓரமாக நிற்கலாம், ஒரு ஃபோன் பண்ணலாம், பேசலாம், நிற்கலாம். அப்படிங்கிற போது கூட ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிடணும் அப்படின்னா கூட அந்த யூரினல் ஸ்மெல் அந்த மாதிரி ஒரு ஸ்மெல்லாக இருக்கும். ஸோ அதெல்லாம் இப்போ வந்து இந்த மாதிரி தனியார் பங்களிப்போடு செய்யும்போது ரொம்ப சிறப்பாகவே அவங்க மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனை தொடர்ந்து தருமபுரி இந்த புறநகர் பேருந்து நிலையமும் அதே மாதிரி தொடர்ந்து தனியார் நிர்வாகத்தினால நிச்சயமாக அதை மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படின்னு நம்புகிறோம். கண்டிப்பாக இந்த மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ இந்த தருமபுரிக்கு இந்த புறநகர் பேருந்து நிலையம் அப்படிங்கிறது வந்து ஒரு வரலாற்று சிறப்புமிக்க விஷயமா தான் இருக்கும். நிச்சயமாக மக்களுக்கு வந்து நிறைய விழிப்புணர்வை மற்ற நம்மள மாதிரி இளைஞர்கள் தான் ஏற்படுத்தி இதை நிச்சயம் ஒரு நல்ல ஒரு வெற்றிக்கான அடிப்படையாக கொண்டு வரணும் அப்படின்னு விரும்புகிறேன். சேலத்துக்கும் இன்னைக்கு தியானம் வந்து தருமபுரியில் வளர்ச்சி ஆகிறதுக்கு வந்து இந்த பஸ் ஸ்டாண்ட் தான். இப்படி இந்த பக்கம் நம்ம வந்து இப்படி போனால் டெல்லி, இப்படி போனால் சென்னை, இப்படி போனால் டெல்லி, இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற பைபாஸ் தமிழ்நாட்டிலேயே வந்து இந்தியாவிலேயே இந்த மாதிரி தருமபுரியில் வந்து இந்த மாதிரி அமைப்பு வந்து எங்கேயுமே இல்லை. ஒன்று இது வந்து டிஎன்சி மணிவண்ணன் இளங்கோ அவங்க மக்கமாரு, அவர் வந்து டிஎன்சி சின்னசாமி, அவருடைய மகன் இளங்கோ மணிவண்ணன். இன்னைக்கு சமுதாயத்தில் வன்னியர் சமுதாயத்தில் அவங்க வந்து இன்னைக்கு தருமபுரியில் அவர் வந்த பின்னாடி தான் இந்த தருமபுரி மாவட்டமே செழிப்பாகுது. இந்த பஸ் ஸ்டாண்டு வளர்ச்சி அவங்க இல்லைனாக்க இங்கே தருமபுரியில் யாரும் ஒரு கட்டுற ஆளுங்களும் கிடையாது. கவர்மெண்ட்டும் எடுத்தும் கட்டல. இவங்க வந்து சொந்த 10 ஏக்கரா கவர்மெண்ட்டு கொடுத்து இவங்க வந்து கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துட்டு கரெக்டாக செஞ்சுருக்கிறாங்க. இவங்க இல்லைன்னா சமுதாயமே இல்லை, வன்னியர் சமுதாயத்துக்கு அசிங்காயிட்டுக்கும். அதனால் வந்து இன்றைக்கி சேலம் வேர்பாண்டி மாதிரி இன்றைக்கி இவங்க வந்து க்ளீனாக பண்ணி நம்ம ஒரு பஸ் ஸ்டாண்டு வந்து இன்றைக்கி தருமபுரியில் வந்து நல்லா பண்ணியிருக்கிறாங்க. மக்களுடைய வளர்ச்சியும் உண்டு, பொதுமக்களுக்கும் உண்டு, ஏழை பாலை எல்லாத்துக்குமே இவங்க நல்லது பண்ணியிருக்கிறாங்க. யார் பெரிய அம்மானி ரிலையன்ஸ் அவங்க செய்யலை. இவங்க நம்ம தருமபுரியும் நல்லா இருக்கட்டும், நம்ம வன்னியர் சமுதாயம் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இளங்கோவம் மணிவண்ணன், அவருடைய அப்பா வந்து சின்னசாமி, டிஎன் சின்னசாமி, அவர் இதே ஊர், தருமபுரியை பிறந்த ஊர் இதே ஊர். அதனால தான் அவங்க வளர்ச்சிக்கு இவ்வளோ காரணம், பயங்கரமான வளர்ச்சி காரணம். சமுதாயத்தில் வன்னியருக்கும் வளர்ச்சி காரணம் அவங்க தான். பஸ் ஸ்டாண்ட் வந்ததுனால எல்லா மக்களுக்கு பெருமை. நம்ம ஜாதியை பற்றி பேசக்கூடாது, எல்லா ஜாதியும் அனைத்து ஜாதிக்கும் எல்லாருக்குமே இங்கே ஒரு நல்ல வளர்ச்சி. போக்குவரத்துக்கு இடைஞ்சல் இல்லை, இடையூறு இல்லாத இருக்குது. இப்போ தருமபுரியில் போனால் நெரிசல் அதிகம், எல்லாரும் போயிட்டு வர முடியல. அதனால் இங்கே அவுட்டில் இங்கே பைபாஸ், அந்த பக்கம் பைபாஸ் ரொம்ப பண்ணிக்கிறாரு. முதல்வர் வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து பண்ணதுனால எல்லாருக்கும் பெருமை. அவர் பண்ணதுனால ஒரு 10 வருஷமாக இழுப்பிட்டு இருந்தது அவரால் பஸ் ஸ்டாண்டை. இப்போ தளபதி வந்ததுனால அவரு பண்ணி இறக்கிவிட்டாரு. அவருக்கு ரொம்ப நன்றி. இப்போ பார்க்கும்போது சூப்பராக இருக்குது, ஒன்றும் குறையில்ல.
தளபதி வந்து பண்ணதுனால இது எல்லாருக்கும் வரல. டிஎன்சி விட்டார் வந்து இடம் கொடுத்து மணிவண்ணனும் இளங்கோவனும் கொடுத்து இவ்வளோ தூரம் பண்ணாங்கன்னா அது ஒரு பெருமை. ரொம்ப சிறப்பாக இருக்குது, அதை குறை சொல்ல முடியாது. அனைத்து சமுதாயமும் சேர்ந்து ஒன்றா சேர்ந்து இங்கே எல்லாரும் வந்து ஒரு நல்லா திருமணம் மாதிரி எல்லாருக்கும் ஒரு நிகழ்வு, எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை இல்லை, இடையூறு இல்லை, எல்லாம் ஃப்ரீயாக வந்து போகலாம். இந்த பைபாஸ் ஏறிக்கலாம், நைட் 12 மணி கூட அந்த பைபாஸில் எல்லாம் 24 hour நல்லா ஒரு சிறப்பாக பண்ணிக்கிறாங்க. அது வரவேற்க வேண்டியது. மக்கள் வந்து இது ஏற்றுக்க வேண்டியான விஷயம், யாருக்கும் குறை இல்லை, நல்லா பண்ணிக்கிறாரு. நம்ம ஸ்டாலின் ஐயா வந்து பண்ணது எல்லாருக்கும் பெருமை. நன்றி நன்றி. வணக்கம். இந்த பஸ் நிலையம் வந்து புது பஸ் நிலையம் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி தான், அதில் வந்து ஒரு மாற்று கிடையாது. ஏன்னா ஏற்கனவே இந்த பஸ் ஸ்டாண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறுகலாக இருக்கும். அங்கே மக்கள் வந்து இப்போ சுற்றி நிறைய ஷாப்பு கடைங்க இதெல்லாம் இருக்கிறதுனால அங்கே கொஞ்சம் நெருக்கடி தான். இந்த பஸ் நிலையம் வந்து ஒரு பெரிய பிராடு தருமபுரி கிடைச்ச பெரிய ஒரு வரம் இது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் டிஎன்சி என்றவர் தான் இதெல்லாம் வந்து முயற்சி பண்ணி எல்லாம் பண்ணுறாரு. அவர் உண்மையிலே அவருடைய எண்ணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதை வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே வேறு எந்த பஸ்லையுமே இந்த மாதிரி இருக்கக்கூடாது, அந்த அளவுக்கு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணி இதை பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சிங்கப்பூர் மாடலில் பண்ணிருக்கிறாங்க. எல்லாம் இப்போ டாய்லெட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்குது, எல்லாம் பார்க்காங்குது. இது அப்படியே கண்டினியூட்டி ஆகும்னா 100% ஆகும். அதுக்குண்டான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் பண்ணி வச்சிருக்காங்க, அதுக்குண்டான ஆட்களும் போட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரே தூசு கூட இருக்காது. இது புதுசுன்றதுனால இருக்குதுன்னு கூட நினைக்கலாம். ஆனால் பட் இது வந்து கண்டினியூ இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் கண்டிப்பாக 100% இருக்கும். அந்த மாதிரி தான் அது ஒரு பஸ் நிலையமாக பண்ணிருக்கிறாங்க. இதில் கடைகள் கூட நல்லா ஒரு நல்ல நீட்னஸான கடைங்க, பெருசாக வந்து இல்லாமல் ஒரு மக்கள் வந்து சிட்டிங்க்கு எல்லாத்தையுமே ஒரு அருமையாக பண்ணிருக்கிறாங்க. நான் இது வரைக்கும் எங்கேயுமே அந்த மாதிரி ஒரு பஸ் நிலையத்தை நான் பார்த்ததில்ல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் சேலம், இப்போ நீங்கள் கன்னியாகுமரி டு காஷ்மீர் ரோடு இதுதான் மெயின் என்ஹெச். ஆமாம், இதுதான் மெயினுடைய என்ஹெச். இந்த என்ஹெச் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஆல்ரெடி எல்லாத்துலேயும் போகுது. அதனால பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த பக்கம் தான் பெண்ணாகரம், இப்படி போனால் கிருஷ்ணகிரி. இந்த தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ஏரியாவுக்கும் நல்லா ஒரு பக்காவாக ஒரு சென்ட்ரான பிளேஸ் இது. இது வந்து தருமபுரிக்கு ஒரு பெரிய விஷயம். அதே மாதிரி பெரிய ரெசிடென்சிகளும் இந்த பக்கம் வரதுக்கு உண்டான வாய்ப்பு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சேலம் பழைய பஸ் நிலையம் பக்கத்தில் வந்து புது பஸ் நிலையம் வரும்போது ஒரு பக்கத்தில் எதுவுமே இருக்காது, இன்னும் இல்லாதான் இருந்துச்சு. ஆனால் இங்கே இந்த பஸ் நிலையம் வராதுக்கு முன்னே எல்லாமே இருக்குது. இது கண்டிப்பாக இந்த ஏரியா வந்து ஒரு பெரிய குரோத். இது தருமபுரி 100% தருமபுரிக்கு ஒரு பெரிய வரம் தான் சொல்லுவேன் இந்த பஸ் நிலையத்தை பொறுத்தளவுக்கு. இந்த பஸ் நிலையம் வரதுக்கு காரணம், மிக மிக முக்கியமான காரணம் தமிழக முதலமைச்சர் அவர்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த தருமபுரி வந்து ரொம்ப பின்தங்கிய மாவட்டம், இந்த மாவட்டத்தை வந்து வளர்ச்சி அடையணுன்றதுக்காக மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களும் எங்களுடைய மாண்புமிகு துணை முதல்வர் அவர்களும் இதுக்கு ஒரு பெரிய முயற்சி எடுத்து இந்த தருமபுரி பஸ் நிலையத்தை கொண்டு வரதுக்கு உண்டான ஏற்பாடு பண்ணி இந்த மக்களுடைய வளர்ச்சிக்கு, பஸ் நிலையம் மட்டும் இல்லை, இங்கே தருமபுரிக்கு பல்வேறு திட்டங்கள். தருமபுரி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா குக்கிராமங்கள்லாம் வாட்டர் இல்லாத இருந்துச்சு, எல்லாத்துக்குமே தண்ணி வசதி நல்லது கெட்டது எல்லாமே நம்முடைய தமிழக முதலமைச்சரை வந்து தருமபுரியை வந்து பெரிய வளர்ச்சி பாதி கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எதிர்கட்சிகள் தான் வந்து அப்பப்போ எம்எல்ஏவோ மற்ற விஷயத்தில் வராங்க. வந்தாலும் கூட எங்கள் தலைவர் சொன்ன மாதிரி ஓட்டு போட்டவங்களுக்கும் ஓட்டு போடாதவங்களுக்கும் செய்யணுன்ற நோக்கத்தில் இந்த மக்களுக்காக எல்லா வசதியும் செய்கிறாரு. நிறைய முறை தருமபுரி வந்துட்டார். இந்த தருமபுரி மாவட்டத்தில் முதல் வந்து மகளிர் உரிமை தொகை திட்டத்தை தருமபுரியில் தான் ஓப்பன் பண்ணார் தமிழ்நாட்டிலே. அது மாதிரி தருமபுரி மேலே ஒரு மிகப்பெரிய பற்று, தருமபுரி மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னு தமிழக முதல்வர் வந்து மிக வலுவாக செஞ்சுனுங்கிறாரு. அதையும் இந்த நேரத்தில் நான் வந்து உங்களுக்கு தெளிவுபடுத்தியேன். அதாவது அங்கே நெரிச்சல் உள்ளா, அதனால் இது அவுட்டரில் போனால் நல்லாயிருக்கும். அவுட்டரில் போன உடனே இப்போ நகரம் வந்து விரிவடையும் போது இன்றைக்கி நகராட்சி ஆகிறது மாநகராட்சி ஆகிறதுக்கு கூட ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் அவுட்டரில் இருக்கிறது நல்லது தான். முதல்வர் வந்து இப்போ இன்றைக்கி இதெல்லாம் வந்து அவர் செய்யக்கூடிய நல்ல ஒரு திட்டங்கள் இது அவர் பீரியடில் அவர் ஆட்சியில் அவர் இதில் செயல்படுத்துறது இந்த பகுதி மக்களுக்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷம். அதாவது ஆசியாவிலே வந்து மிகப்பெரிய வந்து பேருந்து நிலையத்தை கொடுத்தாருன்னா தலைவர் கலைஞர். ஆனால் ஒரு தனியார் துறையில் ஒரு பூலோகத்தினுடைய சொர்க்கம் மாதிரி இந்த டிஎன்சி குரூப்பு கொடுத்ததுன்னா அது தகடூர் மண்ணுக்கு மிகப்பெரிய பெருமை. எப்படி அவைக்கு நெல்லிக்கனி கொடுத்து தமிழை வாழ வச்சாரா, அது மாதிரி தமிழ் மக்களும் இந்த காவேரி சுற்றுலா தலத்தை மேம்படுத்துறதுக்கோசரம் ஒரு சொந்த பணத்தை ஒரு 15 ஏக்கரை கொடுத்து உண்மையை பண்ணத்துக்கு அவங்களுக்கு மிகப்பெரிய வந்து பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்ளலாம். ஏன்னா இது விவசாயம் சார்ந்த பூமி. இந்த இடத்துல ஒரு விவசாய பொருள் விற்கிறதுக்காக மற்றதுக்கு ஒரு சென்ட்ரல் பிளேஸ் கொடுத்ததுக்கு உண்மையே டிஎன்சி குரூப்பாக இருக்கும். இது அவங்களுக்கு அனுமதி வளர்த்த தமிழக அரசுக்கும் மிகப்பெரிய நன்றி, விவசாய சார்பாக நன்றி. கொஞ்ச நாளைக்கு வந்து சிரமமாக இருக்குங்க. இது நடைமுறைக்கு வரும்பொழுது
எல்லாருக்கும் ஒரு பெரிய ஒரு வசதி வாய்ப்புகள் சரியாயிடுங்க. இப்போ ஒன்றும் புதுசாக இங்கேருந்து மக்களுக்கு வந்து கொஞ்சம் சிரமம் இருக்கும். ஆட்டோவில் இவ்வளோ டிஸ்டன்ஸ் போகிறோம் அப்படின்னும் போது மக்களுக்கு கொஞ்சம் சிரமம் இருக்கும். அது நடைமுறையில் போக போக அவங்களுக்கு பழக்கம் ஆயிடுச்சுன்னா ஈஸியாக போயிடும். இந்த சிரமத்தை விட பஸ்ஸில் இங்கே வந்துட்டா இப்போ நம்ம ஒரு ரொம்ப லாங் ஜர்னிங் போகணுன்னா சேலம் போய் ஒரு பஸ் ஏற வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஆனால் இப்போ இந்த பஸ் நிலையத்தில் வந்து அந்த சூழ்நிலை மாறுதுங்க. எங்கே வேணாலும் இங்கே வந்து நம்ம தருமபுரி பஸ் ஸ்டாண்டில் வந்து பஸ் ஏறி நம்ம நெடுதூர பயணத்துக்கு வாகனங்கள் இங்கே பஸ்ஸுங்களாம் வந்து வரதுனால அந்த சிரமம் மக்களுக்கு குறையுது. சேலம் போய் இறங்குறதோ கிருஷ்ணகிரி போய் இறங்கி மாறுறதோ அந்த சிரமம்லாம் வந்து மக்களுக்கு குறையுது. இங்கேருந்து அவங்க ஸ்ட்ரைட்டாக எங்கே போகணுமோ அங்கே போகக்கூடிய பஸ்ஸுகள் இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு வருதுங்க. அதனால் மக்களுக்கு வந்து இது மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. எங்களுக்கும் வந்து இந்த பஸ் நிலையம் நகரத்தை விட்டு இவ்வளோ தூரம் வரதுனால எங்களுடைய தொழிலுக்கும் கொஞ்சம் அபிவிருத்தியாகி இருக்கிறது. வளர்ச்சிக்கு இது ஒரு வழிவகுத்திருக்கிறது. இந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து எங்கள் ஊருக்கு எங்களுடைய மாவட்டத்துக்கு பெருமை அளிக்கக்கூடிய அற்புதமான ஒரு கட்டமைப்போடு இந்த பஸ் நிலையம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. தருமபுரியில் புதிதாக திறக்கப்பட்டுள்ள பேருந்து நிலையத்தில் தருமபுரி நகரம் குறுகிய வட்டத்தில் 2 கிலோமீட்டர் சுற்றுவழியில் தான் இருந்தது. தற்பொழுது இந்த பஸ் நிலையம் திறப்பு காரணமாக தருமபுரி நகரம் ஆங்காங்கே விரிந்து நகர வளர்ச்சிக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கிறது. இந்த பஸ் நிலையத்தின் காரணமாக அனைத்து இடங்களுக்கும் செல்வதற்கு பேருந்து வசதிகள் சிறப்பான முறையில் கட்டமைப்போடு செய்து கொடுத்திருக்கிறார்கள். இதனால் தருமபுரி நகரம் விரிவாக்கம் அடைவதோடு மிகவும் பின்தங்கிய மாவட்டமான தருமபுரி மாவட்டம் வளர்ச்சிக்கு ஒரு உறுதுணையாக இருக்கும் என்று நம்புகிறோம். மக்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்குன்னு சொன்னாக்க தனியார் பஸ் நிலையம் என்ற இதில் அரசு ஒப்பந்தத்தோடு இந்த பஸ் நிலையம் நிறுவப்பட்டுள்ளது. கட்டமைப்பு மிகவும் சிறப்பாக உள்ளது. இந்த ஆங்காங்கே கழிப்பிட வசதிகள், உணவு வசதிகள், உணவகங்கள் மற்றும் ஆட்டோ நிறுத்துமிடம், போக்குவரத்துக்கு மிகவும் தேவைப்பட்ட ஒரு பஸ் நிலையமாக கருதப்படுகிறது. நகரத்திலே மிகவும் போக்குவரத்து நெரிசல், ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு ஒரு இடத்துக்கு சென்றடைய முடிவதில்லை. முக்கியமாக அவசர ஆம்புலன்ஸ் 108 ஆம்புலன்ஸ் மருத்துவமனைக்கு குறிப்பிட்ட நேரத்துக்கு செல்ல முடியாமல் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு இருக்கிறது. இந்த பஸ் நிலையம் இங்கே திறந்திருப்பதனால் இந்த நெரிசல்லாம் அகப்பட்டு முக்கியமாக நோயாளிகள் காப்பாற்றப்படுவார்கள் என்று நம்புகிறோம். உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட்.